வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, பிறகு விவாகரத்து வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறார். ரிஜெக்ட் செய்யப்படுது, தள்ளுபடி செய்யப்படுது. உடனே அதை இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லப்பட்டு மதுரை கிளையில் அப்பீல் பண்ணுறார். இப்போ அந்த தீர்ப்பு அந்த உத்தரவு ரொம்ப ஒரு வைரலாகவும் ரொம்ப இந்த காலத்திற்கு எந்த அளவுக்கு பெண்களோட நிலைமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இருப்பதாகவும், இதை வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் ஒரு பெண்ணோடு ஆண் எவ்வாறெல்லாம் ஒன்றி வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடும் என்பதை இந்த உத்தரவு அதன் அடிப்படையில் அந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு நமக்கு காட்டுது. அதாவது கரூரை சேர்ந்த ஒரு ஆண், அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார். அதாவது 2018 கல்யாணம் பண்ணுறார். இவரும் ஆல்ரெடி டைவர்ஸு, ஒரு பெண்ணை கட்டி விவாகரத்து ஆனவர் கட்டுறாரு. பார்த்தீங்களா? ரெண்டாவதா அந்த பெண்ணும் ஆல்ரெடி ஒரு ஆணை திருமணம் செய்து டைவர்ஸ் ஆனவங்க. இந்த பெண்ணும் டைவர்ஸ், அந்த பெண்ணும் அந்த ஆணும் டைவர்ஸ். அதாவது இந்த ஆணுக்கு அந்த பெண் இரண்டாவதான மனைவி, இந்த ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு இந்த ஆணும் இரண்டாவது கணவன். இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக கல்யாணம் செய்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள், சேவையற்ற சில முரண்பாடுகள். ஆமாம், 2020 பிரிஞ்சிடுறாங்க. 2018 கல்யாணம் பண்ணுறாங்க, 2020 பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போகிறார். என்ன பிரிவு, என்ன காரணம், என்ன சமாச்சாரம், விவாகரத்து வேணும்னு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கரூரில் போடக்கூடிய சமயம் தள்ளுபடி ஆக்கப்படுகிறது. அப்புறம் மதுரை கிளையில் அப்பீல் பண்ணுறாரு. அங்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதுக்கு காரணங்கள் நீதிபதி சொல்கிறாங்க. அதாவது நீதிபதி GR சுவாமிநாதன் ப்ளஸ் பூர்ணிமா உத்தரவு போடுறாங்க. நீதி அரசருக்கு உத்தரவு போடுறாங்க. என்ன அப்படிங்கிறத அவர் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் என்ன அதில் எனக்கு விவாகரத்து வேணும் இந்த பெண்ணிடம் இருந்து அப்படின்னு ஒரு ஆண் கேட்குறாரு. அப்படின்னா என்ன காரணங்கள் எல்லாம் அந்த பெண் பெண்மைக்கு தகுதி இல்லாதவள், குழந்தை பெற தகுதி இல்லாதவள், மற்றபடி தொடர்ந்து நோயற்றவள், மற்றபடி பைத்தியக்காரத்தனமான மனோநிலை சரியில்லாதவள். இப்படி இருந்தால் தான் ஒரு விவாகரத்து பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணை பெண், பெண் ஆண் யாராக இருக்கட்டுமே விவாகரத்து பண்ண முடியும். ஆனால் இவர் ஒரு ஆண் அந்த பெண் மேலே என்ன குற்றம் சுமத்தி விவாகரத்து கேட்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதையெல்லாம் விட இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறதெல்லாம் விட பிற்காலத்தில் பல ஆண்கள் இப்படியெல்லாம் இருக்க கேட்க தோன்ற வாய்ப்பு இருக்குது என்பதையெல்லாம் விட இப்படிப்பட்ட பெண்கள் இன்று பெருத்து கொண்டு விட்டார்கள். இதை காலத்தின் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள ஒரு ஆண் உறுதியாக எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றான். இல்லாவிட்டால் தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்க முடியாது, மற்றபடி தாம்பத்தியம் பண்ண முடியாது, குடும்பமே பண்ண முடியாது. என்ன ஒரு காரணம் சொல்றார் அப்படின்னா, அதாவது மனைவிக்கு இது பாலியல் நோய் உள்ளது அப்படின்னு போட்டு நம்பர் சொல்றார். அது உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இவர் என்ன அதை காரணமாக சொல்றார் அப்படின்னா, சுய இன்பம் பண்ணக்கூடியதை இவர் பாலியல் நோயா நினைச்சுக்கிறார். அதாவது ஆபாச படங்களை பார்த்து என் மனைவி சுய இன்பத்தில் ஈடுபடுகின்றார், பாலியல் நோயின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா, சுய இன்பம், ஒரு பெண் சுய இன்பம் செய்வது, ஆண் துணை இல்லாமல் தனக்குத்தானே சுய இன்பம் செய்து கொள்வது ஒரு பாலியல் நோய் சொல்லி இவர் நினைச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்குது. அதாவது ஆபாச படம் பார்த்து என் மனைவி சுய இன்பத்தில் ஈடுபடுகின்றாள், மற்றபடி மாமனார் மாமியாரை மதிப்பதில்லை,
அதிகப்படியாக செலவு செய்கின்றாள். அப்புறம் போனில் வந்து செல்போனில் அதிக நேரம் பேசுகின்றாள். இது எல்லா பெண்களும் செய்கிற விஷயம்தான். அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அன்னைக்கே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பே சொல்லிட்டாங்க, பெண்கள் கையிலும் சிறுமிகளுக்கு போய் செல்போனை கொடுக்காதீர்கள் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இன்னைக்கு வந்து பெண்கள் கையில் அதிகமாகவே செல்போன் இருக்கு. அது குறிப்பாக வந்து சிறுமிகள்லாம் வந்து அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. என்ன விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து வீட்டு வேலைகளை அவள் செய்வதில்லை, ஒழுங்காக செய்வதில்லை. ஆகவே எனக்கு விவாகரத்து வேண்டும். என் மனைவிக்கு பாலியல் நோய் இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், ஆபாச படம் பார்த்து சுய இன்பத்தில் அடிக்கடி ஈடுபடுகின்றார். என்னோட உறவுக்குள்ள மறுக்கின்றார் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாரு. சுய இன்பத்தில் ஈடுபடுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் என்னோடு ஈடுபட மறுக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு உள்காரணம், மறைமுகமான காரணம் இதில் இருக்கு. அதே நேரத்தில் மாமனார் மாமியாவை, அதாவது என் அப்பா அம்மாவை அவள் மதிப்பதில்லை, நிறைய செலவு அதிகமாக செய்கிறா. மற்றபடி ஃபோனில் வந்து அதிக நேரம் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல, அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் குடும்ப வேலைகளை, வீட்டு வேலையை சரியாக கவனிப்பதில்லை. ஆகவே எனக்கு விவாகரத்து வேண்டும். ரொம்ப ஒரு கேலித்தனமான ஒரு மனுவாக, ஒரு குறிக்கோளாக, அந்த வேண்டுதலாக, காரணங்களாக இருந்தாலுமே கூட, மற்றபடி இதில் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான். வருங்காலங்களில் பெண்களோட நிலைமை இவ்வாறு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை வச்சு ஆண்கள் வந்து அந்த நேரத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கட்டாயமாக மீண்டும் சொல்லிக் கொடுக்கின்றேன், குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் நடத்துவதற்கு எந்த பெண்ணுமே கிடைக்க மாட்டார். என்னன்னா, அதாவது பாலியல் நோய்க்கு இவர் வந்து எந்த ஒரு மருத்துவ சான்றிதழுமே வைக்கல. ஆமாம், இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு பெண் வந்து ஆபாச படம் பார்க்கிறார், அதை பார்த்து இந்த பெண், என் மனைவியான ஆகப்பட்ட அந்த பெண் வந்து சுய இன்பம் கொள்கிறார். இது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். ஆமாம், இது வந்து அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் சுய இன்பம் கொள்வது, மற்ற சுய இன்பம் செய்து, ஆணும் சுய இன்பம் செய்வது எல்லாமே வந்து நார்மலான ஒரு விஷயம். இது வந்து ஒரு வடிகாலான ஒரு விஷயம். இது வந்து சட்டப்படி குற்றம் ஆகாது. இவர் வந்து அதை வைத்து விவாகரத்து வாங்கி விடலாம்னு சொல்லி போட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இது சட்டப்படிலாம் குற்றமாக, இது மனிதனுடைய ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு. இன்னும் சொல்லப்போட்டால் இது தனி மனித உரிமை. அந்த பெண் வந்து தனிப்பட்ட முறையில் ஆணின் துணை இல்லாமல் இருக்கிற பட்சத்தில், அப்போ காம உணர்வுகள் வரக்கூடிய சமயத்தை பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக யாராக இருந்தால் தான், ஆணாகவே இருக்கட்டுமே, அந்த காம உணர்வு வெளிப்படக்கூடிய சமயத்தை, தனி உரிமைங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை சுய இன்பம் பண்ணுவது, தன்னுடைய காம இச்சைகளின் வெளிப்பாடு, அதை எவ்வாறு ஈடு செய்வதற்கு சுய இன்பம் வந்து அற்புதமான ஒரு வடிகால். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி மாமனாரை மதிக்கவில்லை, மற்றபடி செலவு செய்கிறார், போனில் அதிக நேரம் பேசுகிறார் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி விடலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா என்ன காரணம், இவர் மேலே என்ன சில குற்றக்குறைகள் இருக்குது. இத்தனைக்கும் 2018 திருமணம் செஞ்சவங்க 2020 வரைக்குமே எந்த குழந்தையுமே கிடையாது. ஆமாம், 2020க்கு பின்னால் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. மற்றபடி 2020 வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. சமயத்தை அவளுக்கு பாலியல் நோய், அந்த மனைவி, தன்னுடைய மனைவிக்கு பாலியல் நோய் அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ இவருக்கு அந்த பாலியல் நோய் வந்திருக்கணுமா இல்லையா? இவர் பாலியல் நோய் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்வது வந்து இவர் பாலியல் நோயாக நினைத்து கொண்டிருக்கிறார். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், இவர் வந்து உடல் உறவில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதை வந்து இவர் பெண் வகையில், தன் மனைவி வகையில் ஈக்குவல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் எதுக்கு சுய இன்பத்துக்கு போகிறா? அப்போ இவர் மேலே ஏதோ குறைகள் இருக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா 2 வருஷமாக கர்ப்பமாகாத அளவுக்கு இவருடைய உடல் உறவு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 2018 கல்யாணம், 2020 பிரிஞ்சிடறாங்க. 2 வருஷமா ஏன் அவளை இவர் உடல் உறவின் மூலமாக கர்ப்பமாக்கவில்லை? அப்போ அந்த விஷயத்தை, உடல் விஷயத்தில் இவர்கிட்ட ஏதோ மைனஸ் இருக்கு. அதனால அந்த அம்மா வந்து சுய இன்பம் செஞ்சுக்கிறாங்க. ஆபாச படம் பார்த்துட்டு சுய இன்பம் செஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரத்தை வந்து சொன்னாலுமே கூட, மற்றபடி சட்டப்படிலாம் வந்து இது குற்றமாகாது, உரிமையாகத்தான் கொள்ள முடியும். சுய இன்பம் என்பது ஆணும் செய்கின்றான் இல்லையா? ஆமாம், அது அடிப்படையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகாலாகத்தான் கொள்ள முடியும். அதே நேரத்தில் பெண் தொடர்பான நோய்கள்
பெண் நோய்கள்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியதே அப்படின்னு இன்னைக்கு நீதி அரசர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரத்து தனிப்பட்ட முறையில் ஆபாச படம் பார்ப்பது சில விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் குற்றமாகாது, என்ன அடிமையாகுது தவறு அப்படின்னு இந்த இதில் உத்தரவில் பிறப்பிச்சிருக்கு. அடிமையாவது தவறு, அது கூட சட்டப்படி குற்றமாகாது, அவனுடைய விருப்பம். அதுக்கு பின்னால் அது அடிப்படை சைக்காலஜிக்கு பிறகு வந்ததுக்கு பின்னாட அவன் திருந்துறானோ திருந்தலையோ, அதன் அடிப்படையில் அவன் ஹோமோ செக்ஸுவலில் ஈடுபடுறாங்களோ, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பாதிப்பின் வெளிப்பாடு. மற்றபடி குற்றம் அப்படிங்கிற சட்டப்படிங்கிறப்ப குற்றமாகாது. அதைத்தான் ரொம்ப தெளிவாக இந்த இதை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தை சொல்லிட்டு சுய இன்பம் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல, என்ன சுய இன்பம் தடை செய்யப்பட்ட ஒன்றல்ல. ஆபாச படம் பார்த்து மற்றபடி அது தனிப்பட்ட உரிமை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது பெருசுபடுத்தாமல் ஒரு நீதிபதி சொன்னார் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதையும் கூடாஞ்சு போட்டு வாங்கினாங்க. அதாவது வந்து ஆபாச படம் அப்லோடு பண்ணுறது தவறு இல்லை, மற்றபடி ஷேர் பண்ணுறது தான் தவறுன்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனவுடனே யாருங்க சொன்னது இந்த நீதிபதி போட்டு அவங்க மிக கண்டிப்பாக சொல்லி தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்ஜெக்ட் பண்ணாங்க. மற்றபடி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆபாச படம் பார்ப்பது தனிப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு ஸ்டெப்புக்கு மேலே வேறு விதமாக போனால் தான் குற்றமாகும். மற்றபடி இந்த அம்மா வந்து தனக்குத்தானே தான் பார்த்துக்குது. ஆமாம், யாருக்கும் ஷேர் பண்ணல, மற்றபடி அவர் அதில் குறிப்பிடலை, தன்னுடைய மனுவில் அப்பீலில் குறிப்பிடலை. அப்படிங்கிறப்ப அது சட்டப்படி குற்றமாகாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு கணவனை கொடுமைப்படுத்துவதாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை சொல்லியிருக்கிறாங்க. கொடுமைப்படுத்துவ ஆகாது. ஏன்னு கேட்டால் அந்த அம்மா, மீண்டும் சொல்லிக்கிறேன், அந்த அம்மா அந்த அளவுக்கு இருக்குதுன்னா இவர்கிட்ட ஏதோ மைனஸ் இருக்கணும். ஆமாம், அவர் வந்து அதை வெளிப்படுத்தலை. ஆமாம், தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தாமல் தன் மனைவி இவ்வாறு செய்கின்றான் தான் விவாகரத்து கேட்டிருக்காளோட தான் எவ்வாறு அப்படிங்கிறத இவர் வெளியே கொண்டு வரல. அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து திருமணத்துக்கு பின்னால் ஒரு மனைவிங்கிற கான்செப்ட் தனிமை உரிமை, அதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இவர் சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. சுயன்பம் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா ஆபாச படம் பார்த்து சுயன்பம் பண்ணக்கூடிய சமயத்தில் அதை போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அப்படியே ஃபோட்டோ எடுத்தாலும் அது வந்து என்ன சட்டப்படி குற்றமாகாத, சட்டப்படி குற்றமாகாது. மாமனார் பேச்சை மதிக்காமல் இருந்தது, மாமியார் பேச்சை மதிக்காமல் இருந்தது, வீட்டு வேலைகளை செய்யாமல் இருந்தது, அதிகமாக செல்போனை இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் தான் ஒழிய மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு சட்டப்படியான குற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆமாம், அதனால் வந்து இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க, அப்பீல் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து அந்த கரூர் நபர் வந்து முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். என்னடா வந்து எல்லா உண்மையும் சொன்னதாக நம்ம நினச்சிக்கிட்டோம், இதன் அடிப்படை நம்மை பற்றிய பல உண்மைகள் இதில் வெளியே வந்திருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவரின் கையாலாகாத தனம் மற்ற இயலாமையின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆமாம், அதனால் வந்து வரும் காலங்களில் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பெண்கள் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, பலவிதமான போதை பழக்கங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த அம்மா இல்லை, அது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் வேறு விதமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது விவாகரத்து அப்படின்னா அதற்கென்று சட்டப்படியான சில காரணங்கள் வேணும். இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இவைகளெல்லாம் வந்து இந்த காலங்களிலும் சரி வரும் காலங்களிலும் சரி, நான் முன்னால் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து கட்டாயமாக எதிர்நோக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தால் தான் ஒரு பெண் வந்து திருமணத்திற்கு அமைவாள். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.